ஒரு ஃபிளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குட்டி பையன் அவனோட அப்பா கிட்ட இந்த ஃபிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுன்னு சொல்றான். அதை கேட்ட சுத்தி இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இந்த பையன் ஏன் இப்படி சாபம் போடுறான்னு இவன் மேல கோபப்படுறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த ஃபிளைட் பயங்கரமா குலுங்க ஆரம்பிக்குது. அப்போ ஃபிளைட் அட்டெண்டன்ட் அது ஒன்னும் இல்ல சாதாரண ஷேக் தான் சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்துறான். ஆனா ஃபிளைட்டோட ஃப்ரண்ட் விண்ட் ஷீல்டு ஆல்ரெடி உடைஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இவன் முந்தின ஜென்மத்துல அந்த கண்ட்ரிலேயே ஒரு பெஸ்ட் பைலட்டா இருந்திருப்பான். அப்போ எதிர்பாராத விதமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல சீலிங்ல இருந்து ஒரு செல்ஃப் அவனோட தலையிலேயே விழுந்திருக்கும். கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் 20 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருப்பான். அன்னைக்கு அவன் அப்பாவோட ஹெல்ப்பால தான் உயிர் பிழைத்திருப்பான். உடனே எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஃபிளைட் அட்டெண்டன்ட் கிட்ட அவனை சீக்கிரமா காக்பிட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். ஆனா அவன் சும்மா பிரச்சனை பண்றதா அவன் நினைச்சிருந்திருப்பான். அந்த டைம்ல சடனா எல்லாரும் முன்னாடியும் ஆக்சிஜன் மாஸ்க் விழ ஆரம்பிக்குது. அப்போ ஃபிளைட் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் பயத்துல ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் மட்டும் அமைதியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு 5 செகண்ட்ஸ்ல ஃபிளைட் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாறிடும்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபிளைட் ஸ்டேபிள் ஆனதும் அவன் வேகமா பைலட்டோட ரூமுக்கு போறான். அப்போ சிச்சுவேஷன் புரியாம ஃபிளைட் அட்டெண்டன்ட் டோரை ஓபன் பண்ண மறுத்ததால வேகமா அவனே அதோட பாஸ்வேர்டை போடுறான். டோர் ஓபன் ஆனதும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அங்க பைலட் விண்டோக்கு வெளியே தொங்கிட்டு இருப்பாரு. உடனே அவனோட அப்பா பைலட்டுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா காத்து பயங்கரமா வெளியே இழுத்ததால அவராலையும் காப்பாற்ற முடியல. அப்போ முன்னாடி இருந்த பெரிய மலைகளை பார்த்ததும் உடனே கோ பைலட் ஃபிளைட்டை வேகமா மேல கொண்டு போகணும்னு கத்துறாரு. அப்போ அந்த குட்டி பையன் ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்றதுக்காக முன்னாடி வர்றான். அவனோட அப்பா கிட்ட அவன் கூட சேர்ந்து கண்ட்ரோல் ஸ்டிக்கை வேகமா புல் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் பைலட்டை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. ஆனா கோ பைலட் சுயநினைவு இல்லாம மயங்கி போய் கிடக்குறாரு. அப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஃபிளைட்ல போயிட்டு இருந்த 300 பேசஞ்சர்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் கார்டு இவனை அந்த டேட்ல திரும்பி அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. உடனே அவன் பைலட்டோட சீட்ல உட்காந்துட்டு அவனோட அப்பாவையும் அவன் சொல்ற மாதிரியே ஃபிளைட்டோட சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட போன ஜென்ம எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமா யூஸ் பண்ணி அந்த ஃபிளைட் பனிமலையில மோதுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபிளைட்டை சக்சஸ்ஃபுல்லா மேல ஏத்தி அந்த பெரிய விபத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திடுறான். அப்போ கண்ட்ரோல் டவர்ல இருந்த எல்லாரும் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்து போக போறாங்கன்னு ரொம்ப சோகத்துல இருந்துப்பாங்க. ஆனா ஃபிளைட்டுக்கு எதுவும் ஆகலன்னு கேள்விப்பட்டதும் அவங்க பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல கோ பைலட்டும் கண் முழிச்சிடுறாரு. அப்போ அவன் வேகமா பக்கத்துல இருந்த ஒரு ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட்டை சக்சஸ்ஃபுல்லா எமர்ஜென்சி லேண்ட் பண்றான். கடைசியில அவனோட அப்பாவையும் அந்த ஃபிளைட்ல வந்த 300 பேசஞ்சர்ஸையும் காப்பாத்திடுறான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா இந்த குட்டி பையனுக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.